ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஒரு பிரியாணி மேக்கிங் வீடியோக்காக வந்துருக்கோம். இன்னைக்கு வந்து பிரியாணி ஒன்று ஃப்ரெஷ்ஷாக பண்ணுறோம். அது வந்து 40,000 அந்த பிரியாணி மேக்கிங் வீடியோ வந்து நம்ம வீடியோ எடுத்து போட போகிறோம். நீங்களும் பார்த்து எங்களோட என்ஜாய் பண்ணுங்கள். இந்த பிரியாணி செய்கிற பாய் செய்கிற பாய் கரீம் பாய் அவர் ஒரு வாட்டி இவர் தான் இந்த பிரியாணி செய்கிறாரு. நம்ம நண்பர் தான். அதனால இந்த பிரியாணியை வந்து நாங்கள் ஃபுல்லாக வீடியோ எடுத்து போகிறோம். நீங்கள் நல்ல டேஸ்ட், அப்படி ஒரு டேஸ்ட் லாஸ்ட்டாக செஞ்சு கொடுத்தாரு பிரியாணி. அது பார்த்தீங்கன்னா அவரோட பிரியாணிக்கு நான் அடிமை. காதர் பாய் பிரியாணின்னா நீ மிஸ் பண்ணிட்ட போற இன்கிரீடியன்ஸை அதெல்லாம் கரெக்டாக போட்டுருக்கோம். அவர் நம்மளை பற்றி கண்டுக்கவே இல்லைல்ல. வெளியே வச்சிருப்பீங்கன்னு நான் எதிர்பார்த்தேன். அதுக்காக வெளியே வச்ச அப்புறம் எனக்கு வந்து பிரியாணி போட்டு சொல்லி வாங்கிட்டு போயிட்டாங்க. இப்போ பாய் வந்து உப்பு போட போறாரு. அந்த தக்காளி மிச்சம் இருக்கு, அது எதுக்கு? சிக்கன்ல மஞ்சள் போட்டு கிளீன் பண்ணிருக்காங்க. ரெடியா இருக்கு, அருமையா கிளீன் பண்ணிருக்காங்க. நீங்களே சிக்கன் வந்து எப்பவுமே மஞ்சள் போட்டு கிளீன் பண்ணி கொண்டு வராங்க. அது இப்ப போடுற தக்காளி போடணும். தக்காளி போட்டு நல்லா கிண்டணும், நல்லா மிக்ஸ் பண்ணணும். பக்கத்துலேயே ஆனியன் ஃப்ரை பண்ணிட்டு இருக்காரு பாருங்க நம்ம ஐயப்பன் லிங்கேஷ். இவர் தான் லிங்கேஷ். கிண்டு நல்லா பொன்னிறமா வர மாதிரி வறுத்துக்கணும். இது உங்க வீட்டுக்கா? ஆமா, இது அது வந்து கிரேவி சாப்பிட நமக்கு தருவாங்களா? அது ரமேஷ் தான் டிசைட் பண்ணணும். இந்த வீடியோ முதல்ல ரமேஷுக்கு தான் இருக்கணும். ப்ளீஸ் அப்படி நாங்கள் வரலாமா இருக்கும். நாங்கள் பேச மாட்டோம் அதிகமாக, பிரியாணி சாப்பிட்றதுல மட்டும்தான் வேலையாக இருக்கும். அதேப்பா கமெண்ட்ரி கொடுக்குறது வந்து நம்ம இந்தியா தான் இந்த வீடியோவுக்கு. ஆமாம், நான் தான். சிக்கன் போட்டுடலாம். அதில் சிக்கன் போட்டு நல்லா கிளறணும். நல்லா மசாலாலாம் சிக்கனில் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா அந்த ஜூஸி ஃபுல்லாக இதுவாகணும். பீஸ் வந்து இந்த சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அக்ஷயா சிக்கன் கடையில் தான் வாங்குவோம் எப்பவுமே ரெகுலராக. உண்மையாக ஹைஜீனிக்காக இருக்கும் அங்கே சிக்கன். ரெகுலராக நாங்கள் ஒரு 20 பேர்கிட்ட இருக்கோம் டீம். எங்கள் மெம்பர்ஸ் எல்லாருமே அங்கே தான் சிக்கன் வாங்குவாங்க. இந்த சிக்கன் பாருங்கள், ஒரு சைஸாக இருக்கும். எல்லாம் பிரியாணிக்குன்னு கட் பண்ணி சொன்னோன்னா அருமையாக கட் பண்ணி கொடுப்பாரு.
ஒட்டை உள்ள விழாம இருக்கிறதுக்காக என்ன பண்ற பத்தியா? உங்களுக்கு இந்த ஐடியாலாம் வருமா? எனக்கு சாப்பிட்ற ஐடியா மட்டும் தான் வரும். லெமன் போடுறோம். ஒட்டை உள்ள விழாம. எலுமிச்சை சாறு, எலுமிச்சை சாறு போட்டு நல்லா கலரணும். நல்லா கிரேவி ஆகிற அளவு கலர்னா அதுக்கப்புறம் அரிசி போடணும். அந்த ஸ்ப்ரைட் எடுங்க கொஞ்சம். கொதி வரணும்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அவர் சொன்னா கேட்காது, நான் பேசுறதுதான் கேட்காங்க. இந்த சிக்கன் பிரியாணி 3 கிலோ சிக்கன் பிரியாணி டேஸ்ட் பார்க்குறாரு. 3 கிலோ சிக்கன் பிரியாணி, 3 கிலோ சிக்கன், 3 கிலோ அரிசி, அப்போ தக்காளி, வெங்காயம், பூண்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இதெல்லாம் போட்டால் தான் சிக்கன் பிரியாணி செய்ய முடியும். காய்ஸ், நாங்கள் இந்த பிரியாணிக்காக 2 நாளாக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அவர் செய்வாருன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி, உப்பு கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறேன், உப்பு போட்டுருக்காரு. இப்போ கலர்றாரு. இந்த பிரியாணி இந்த எஸ்எஸ் ராயல் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக செய்வார், நான் சாப்பிட்ருக்கேன். அதனால இவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி இன்றைக்கி ஆர்டர் இருக்கு அவருக்கு. அந்த ஆர்டர்னால பிரியாணி செஞ்சுட்ருக்கோம். இதுக்காக மார்னிங்லேருந்து கரீம் பாய், அவரோட பேர் கரீம் பாய், காலையிலேருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் இவருக்காக. ஆனால் எங்களுடைய ஒர்க்கு எல்லாத்தையும் இது பண்ணிட்டு, நீங்கள் சண்டே ஒர்க் இல்லை, நீங்கள் கண்டிப்பாக இது வந்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நன்றி. இல்லை மிளகாத்தூள் மிளகாத்தூள் எடுத்துறாரு. நான் கூட சிப்ஸ் இருந்துச்சேன். மிளகாத்தூள் கொஞ்சம் போடணும். அவரோட ஹெல்ப்பரா லிங்கேஷ் ரேசர், அவரும் யூடியூபர் தான். அவர் நம்ம கூட ஹெல்ப்புக்கு வந்திருக்காரு. அவர் தான் கிண்டுறாரு. ஆமாம், இது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அரிசி போட்டு டம் போட்டோன்னா பிரியாணி இருக்குது. இப்பயே ஸ்மெல்லு அருமையாக இருக்கு. இவர் நல்லா பிரியாணி செய்வார், நல்லா அருமையான ஸ்மெல் வருது பாருங்க. இதெல்லாம் கைப்பக்குவம் தான். இந்த கரீம் பாயோட காய்ஸ், இந்த பிரியாணி மேக்கிங், கரீம் பாயோட பிரியாணி மேக்கிங், கரீம் பாய் பிரியாணிக்கு நாங்கள் அடிமை. ஓகேவா? நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாருமே லைக் கொடுக்க மாட்டேங்குது, ரொம்ப கம்மியாக வருது லைக்கு. ப்ளீஸ் ப்ளீஸ். ரைஸ் கொதிச்சிருக்கு. இப்போ அரிசி போட்டுருவார் அதில். பாய், எத்தனை வருஷம் பாய் இந்த சமையல் செஞ்சுட்டு இருக்கீங்க பாய்? நீங்கள் எத்தனை வருஷம் பாய்? 2 வருஷம். ஓகே பாய், அன்றைக்கி நீங்கள் செஞ்ச மட்டன் பிரியாணி நல்லா இருந்தது பாய். பிக் மட்டன் பிரியாணி உண்மையாகவே அது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. அந்த கிரேவியும் அருமை. அந்த பிரியாணி பார்த்தா இந்த ஆர்டர் கொடுத்துருக்காங்க, நம்ம ஃப்ரெண்டு தான் கொடுத்துருக்காரு. உண்மையாகவே அரிசி போடுறாரு இதில். ஆல்ரெடி ஊற வச்சிருந்தார் அரிசி. இது பாஸ்மதி ரைஸ் தான், இது இந்தியா கேட் பாஸ்மதி ரைஸ். இது அரிசி பார்த்தீங்க என்ன சைஸில் இருக்கு பாருங்க, நல்ல பெரிய சைஸில் இருக்குது அரிசி. உண்மையாகவே ஒரு குவாலிட்டியான பிரியாணி பாய் தான். கரீம் பாய் பார்த்தீங்கன்னா 5 வருஷமா பிரியாணி தொழில். பிரியாணி மட்டும் கிடையாது, வெஜிடேரியன் எல்லாமே சமையல் அவர். ஆனால் பிரியாணி ஸ்பெஷலிஸ்ட். சொல்லுங்க, அவர் நம்பரை நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், நீங்கள் அவர்கிட்ட கன்வெர்ட் பண்ணிடுறேன். நீங்கள் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள், அவர் நம்பர் வேணால் உங்களுக்கு நான் அனுப்புகிறேன். இன்கேஸ் உங்களுக்கும் பிரியாணி செய்யணும், ஆர்டர் கொடுக்கணும்னா கரீம் பாயோட நம்பர் போட்டுருவோம் டிஸ்கிரிப்ஷனில். அதை இது பண்ணிவிட்டு அவர்கிட்ட பேசி வேணும்னா சொல்லுங்கள், நான் அவரோட நம்பர் கொடுக்குறேன். நீங்கள் அவர் சொல்கிற மாதிரியே நீங்கள் பண்ணிடுறேன், உண்மையாக இருக்கும். அரிசி போட்டார், நல்லா கிண்டுறாரு.
கிளறணும், நல்லா கிளறிட்டு அதை எடுத்து இன்னும் கொஞ்ச நேரத்தில் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறம் நமக்கு ரெஸ்ட் தான். அந்த கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்களா? சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. ஆயிடுச்சா? அது பிரியாணி ரெடி ஆகிட்டு இருக்கு. ஒரு காய்ஸ் அரிசி போட்டு முடிக்க போகிறாரு. பிரியாணி அமக்கலமாக வந்து ஸ்மெல்லு தூக்கலாக இருக்குது. ஓப்பன் பண்ணும்போது தான் ஸ்மெல்ல சொல்லணும். இல்லை இப்பயே ஸ்மெல்லு பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு. நல்ல ஸ்மெல் பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கு. நீட்டாகவும் க்ளீனாகவும் பக்காவாக இருக்கு. அந்த இந்த ராயல் பிரியாணி டேஸ்ட் இல்லை? ஆமாம், எஸ்எஸ் ராயல் பிரியாணி டேஸ்ட் இருந்தது அன்றைக்கே நாங்கள் பார்த்தோம். பாய் நீங்கள் எஸ்எஸ் ராயல் பிரியாணியில் ஏதாவது ஒர்க் பண்ணீங்களா அதுக்கு முன்னாடி? இல்லை இல்லை, இது சாரோட கரீம்பாயோட கை பக்குவம் தான் இது. கண்டிப்பாக அது நல்ல டேஸ்ட். அன்னைக்கு சாப்பிடும்போது இன்றைக்கும் அருமையாக இருக்கும். ஆயிடுச்சு உண்மையாகவே அட்டகாசமாக எம்மி. சிக்கன் நல்ல ஒரு செமி கிரேவியில் இருக்கு. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கிரேவி, பெப்பர் நல்லா போட்டிருக்காங்க போல இருக்கு. சிக்கன் உண்மையாக நல்லா வெந்திருக்குன்னு நினைக்கிறேன். உண்மையாகவே அருமையாக இருக்குது சிக்கன். இது கிரேவி நல்லா அந்த கறியோட நல்ல கிரேவியும் மிக்ஸ் ஆகிருக்கு பாருங்க. இது தம் போட வேண்டியதான் பாக்கி. அரிசி நல்லா வெந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து தம் போட வேண்டியதுதான் பாக்கி. அரிசி நல்லா வந்துடுச்சு. இது வந்து நம்ம இப்போ தம் போட வேண்டியது தான். பார்த்தீங்கன்னா நல்லா பிரியாணி வந்து நல்ல மேக்கிங். இந்த பிரியாணி கரீம்பாய் பிரியாணின்னாவே ஒரு கரீம்பாய் பாருங்க. கரீம்பாய் பிரியாணி பார்த்தீங்கன்னா எப்பயுமே டேஸ்டியாக தான் இருக்கும். கொஞ்சம் இருங்க. தெரியாது. சம்மலுக்கு வந்து அடுப்புலேருந்து இறக்கிட்டாங்க. அடுத்து தம் போட வேண்டியதானா? ஒரு தோசை கல்லை சுட வச்சு இப்படிதான் தம் போடுறது. மேலே தம் போடுறது இல்லை, கீழே போடுறது. ஓ, சுடுதண்ணியில் தம் போடுறதா? டிஃப்ரெண்ட்டாக போட்டிருக்காரு. கறியில் தான் தம் போடுறத பார்த்துருக்கோம். வந்து மேலே சுடுதண்ணி வச்சு பிரியாணி, சிக்கன் பிரியாணி, கரீம்பாய் பிரியாணி. வாவ், நல்லா வெந்திருக்கு பாருங்க. ஸ்மெல்லு அட்டகாசமாக இருக்குது. வீட்டு பிரியாணி மாதிரியே செய்வார். உண்மையாகவே 3 கிலோ பிரியாணி அருமையாக இருக்குது பாருங்க. சூப்பர் சூப்பர். பிரியாணின்னா கரீம்பாய் பிரியாணி தான். அவ்வளோ அட்டகாசமாக இருக்குது பாருங்க பிரியாணி. இப்படி ஜூஸியாக இருக்குது பாருங்கள். பீஸ் எல்லாம் பாருங்கள், அவ்வளோ அட்டகாசமாக இருக்குது. உண்மையாகவே கரீம்பாய் பிரியாணி தான். ஸ்மெல்லு அட்டகாசமாக தூக்குது பாருங்கள். ஸ்மெல்லு பிரியாணி. வா, இதில் கிரேவி போட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். எப்படி இருக்குது பாருங்கள்.
அல்டிமேட் பிரியாணி. பிரகாசமாக இருக்கு பாருங்க. ஒரு இதில் போட்டு ஒரு சின்ன தட்டு அதெல்லாம் சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி சொல்லுவார் நம்ம அது எப்படி இருக்குன்னு. நல்ல சூடாக இருக்குது. உண்மையாகவே பிரியாணி நல்ல ஸ்மெல் இருக்குது. வாவ், வீட்டு பிரியாணி மாதிரியே இருக்குது. உண்மையாகவே வீட்டு பிரியாணி தான் அது. கரீம்பாய் பிரியாணினாவே அட்டகாசமாக இருக்கும். இந்த பீஸ்லாம் பாருங்கள், நல்லா சூடாக இருக்கு. வீடியோ போடுறது ரமேஷுக்கு தெரியக்கூடாது. உண்மையாகவே கரீம்பாய் பிரியாணி அட்டகாசமான டேஸ்ட். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்கிறேன். வீடியோக்காக சொல்லல, உண்மையாகவே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பராக இருக்கு. இந்த பிரியாணிக்காக தான் 2 மணி நேரமாக வெயிட் பண்ணி. அல்டிமேட். வாவ், அது